எல்லாருக்கும் வணக்கம். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்றத நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணணும்ட்டு தான் அல்லி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம். எதை ஃபர்ஸ்ட் க்ரோ பண்ணலாம்ட்டு நினைக்கிறப்போ நம்ம சாப்பிட்ற ரைஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்ட்டு முடிவு பண்ணோம். பாரம்பரிய நெல் ரகமான ஆத்தூர் கிச்சிலி சம்பாவை ரெகுலர் கன்சம்ஷனுக்கும் புலாவ் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் வெரைட்டியாக வாசனை சீரக சம்பா கல்டிவேட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணோம். டைம் இல்லாததுனால நெல்லெல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணி டைரெக்டாகவே விதைச்சிட்டோம். வளர்ந்து வரப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நெல்லோட ஊட்டத்துக்காக விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கடலை புண்ணாக்கும், வளர்ந்து வர ஸ்டேஜில் 2 தடவை வீட்டிலே செஞ்ச மீன் அமிலமும் கொடுத்தோம். ஃபுல்லாக மெச்சூர் ஆனதும் நெல்லை கையாலே அறுத்து அடித்து நெல்லை பிரித்து எடுத்தோம். ஆத்தூர் கிச்சிலி சம்பாவை வீட்டிலே ஸ்மால் பேட்சஸாக அவிச்சு ட்ரை பண்ணி ரைஸ் ஆக்கிட்டோம். சீரக சம்பாவை பச்சரிசாவே யூஸ் பண்ணுறோம். இதில் செய்கிற பிரியாணி ரொம்ப மணமாக இருக்கும். நாங்கள் நேச்சுரல் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் அடாப்ட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஒரு டீசெண்டான ஹார்வெஸ்ட் கிடச்சிச்சு. இந்த வருஷம் ஒரு 6 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் வளர்க்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். எங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.